பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காலையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யரோடு கூட அவர் ஊழியம் செய்து முடித்த பிறகு திடீரென்று ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஊழியங்களை செய்து முடித்து விட்டு அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். அருமையான தேவ பிள்ளையே, நாம் இக்கரையிலே நின்று கொண்டிருந்தால் ஒரு ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆனால் அக்கறைக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப அக்கறைக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அதன்படி அவர்கள் படவில ஏறி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். சீஷர்கள் 12 பேரும் இயேசுவும் படகுலே போய் கொண்டிருக்கிறார்கள். அமைதியாகத்தான் ஆரம்பத்தில் போய் கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க, அங்கே பயங்கரமான சுழல் காற்று உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த சுழல் காற்றுல இந்த படகு சிக்கி கொண்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு உள்ளதான் இருந்தார். அவர் பின்னணியத்துல அவர் தலையணையை வைத்து அவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் ஓடி போனார்கள். ஓடி, ஆண்டவரே எழுந்திரும், ஆண்டவரே மடிந்து போகிறோம், நான் மடிந்து போவதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். அவர் எழுப்பின உடனே அவர் ஒன்றும் சொல்ல முதலாவது சொல்லுகிறார். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ அக்கறைக்கு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகமாகிய இக்கரையிலிருந்து பரலோகமாகி அக்கறைக்கு நாம் பிரயாணப்பட்டு போகும்போது நமக்கு பல பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சார்ந்து இருக்கும் பொழுது அவர் எழும்பி அதட்டுகிறார். கடலை பார்த்து அதட்டுகிறார். அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான இறைச்சல் கேட்கப்படுகிறதா? அமைதல் இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல எப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் இறைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவள் அதாவது கதறி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதே புரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இயேசுவை தேடி அந்த படக்குள்ள இருக்குதான இயேசுவை தான் தேடி போகிறார்கள். தேடி போய் அவர் உறங்குற அவரை எழுப்பி, நாங்கள் மடியில் போவது கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து அதட்டினார். அது அமைதலாயிற்று. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களேன். அவரை கூப்பிடும்போது எழும்பி அவர் உங்களுக்காக இறங்கி வந்து அந்த அவர் இறைச்சலை அடக்கி அமைதலை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கையில அமைதலை உண்டாக்குவார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகள், போராட்டங்கள், எப்பொழுது பார்த்தாலும் போராட்டங்கள், எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர், கவலை, இது எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார். வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையை அனுப்பும்போது அந்த காற்றும் கடலும் அவருக்கு அடங்கும். ஏனென்றால் சங்கீதம் 9 வாசிக்கிறோம், 33:9 வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்பேற்பட்ட அதிசயமுள்ள தேவன் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நமக்கு சுமூகமாய் முடித்து ஆசிரியத்தை கொடுக்க வல்லவராகிறார். நாம் அக்கறைக்கு போய் சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் பிரயாணத்தை துவங்கிவிட்டார்கள். ஆண்டவரே, ஆனால் நடுக்கடலில் சிக்கி கொண்டவர்களாக, ஆண்டவரே, திக்கு தெரியாதபடிக்கு நாங்கள் என்ன செய்வோம், எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படி என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாங்கள் கடந்து செல்வோம் என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் எழும்பி, ஆண்டவரே, ஐயாவுடைய பிரச்சனைகளை அதட்டி, போராட்டங்களை அதட்டி, ஆண்டவரே, அமைதலாயிருக்கு கட்டளையிட்டு சமாதான பால் இந்த குடும்பத்தை நடத்தபடிக்காக நான் செபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை நடப்பித்து நல்ல நாமத்தினை மையப்படுத்தி அவளுக்கு ஆளுகை செய்து நடத்தும்படிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.